கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே நான் உங்களை மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் நேற்றைய தினத்தில் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஆதியாகமம் புத்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து பார்த்தோம். இன்றைக்கு நாம் இந்த உலகத்தில் ஏன் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னால், ஆள வேண்டும், ஆள பிறந்தவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. we have to have dominion with everything in this world. எல்லாவற்றையும் ஆளத்தக்கதான ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரத்தை எந்த விதமான மற்ற மிருகங்களுக்கோ மற்ற காரியங்களுக்கோ கொடுக்கவில்லை. ஆனால் தேவன் தாம் படைத்ததான தம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். முதல் மனிதனாகிய ஆதாமுக்கு அவர் கொடுத்ததான ஒரு பெரிய அதிகாரம், எல்லா சகல காரியங்களையும் நீ ஆண்டுகொள் என்று சொன்னார். இது நமக்கு தேவன் கையளித்து கொடுத்ததான ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்குது. இந்த வசனத்தில் பார்க்கின்ற வேளையில் 21-26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் தமது ரூபத்தினுடையும் மனுஷனை உண்டாக்குவோம். அவர்கள் அந்த உண்டாக்கப்பட்ட மக்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள். அவர்கள் ஆண்டு கொண்டு நடத்துவார்கள் என்று சொல்லுவது ஆளப்படுவார்கள் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்த ஆளக்கோடு கடவர்கள் என்று சொன்ன வார்த்தை அந்த நாட்களிலே உண்மையாகவே நடந்தது. ஆதாம் எல்லா மிருக ஜீவன்கள் எல்லாவற்றையும் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாக கட்டுப்படுத்தி வைத்திருந்தான். அவைகளுக்கெல்லாம் அவன் என்னென்ன பெயர் வைத்தானோ அந்த பெயர்களெல்லாம் நினைத்தது, அதை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளாக வைத்திருந்தான். அந்த நேரத்தில் நமக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு காரியம், நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள், நீங்கள் அதை ஆள்வீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மனிதனுக்கு தேவன் கொடுத்ததான ஒரு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். ஆனால் மனிதன் இழந்து போனான். அதை மீண்டும் கொடுப்பதற்காக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே அதிகாரத்தை இந்த உலகத்தில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறார். அதை நாம் நினைத்து பார்ப்போமா? நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் இந்த உலகத்தில் சகல காரியத்தையும் ஆளக்கூடியவர்களாக இருக்கிறோம், ஆளுகை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அப்படிப்பட்ட ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் இந்த நாளிலே நாம் நடக்கும் பொழுதும் செயல்படும் பொழுதும் எல்லா காரியத்திலும் நான் தேவனால் சிருஷ்டிக்கப்பட்டவன், தேவனால் உண்டாக்கப்பட்டவன், தேவனுடைய சாயலை பெற்றவன். ஆகவே நான் அவர் கொடுத்த அதிகாரத்தின்படி நான் எல்லாவற்றையும் ஆண்டு நடத்துவேன் என்று சொல்ல வேண்டும். அதனால் நம்ம மமதை கொள்ளக்கூடாது, பெருமை கொள்ளக்கூடாது. தாழ்மையோடு கூட தேவன் கிறிஸ்து இயேசுவுக்கு நம்ம கொடுத்த அதிகாரத்தை வைத்து கொண்டு சகலத்தையும் ஆளுவோம், ஆண்டவருக்கு மகிமையாக வாழ்வோம். நல்ல ஆண்டவரே, ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னீரே, அப்படிப்பட்டதான காரியத்தை கிறிஸ்து இயேசுவுக்குள் நாங்கள் மீட்டு எடுத்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, இந்த நாளை ஆசீர்வதிங்க. இந்த சிந்தனை ஆளுவீர்கள், ஆளக்கடவீர்கள் என்று சொன்ன வார்த்தை எங்களுடைய மனதில் ரிங்காரமிட ஒரு கிருபை செய்ய வேண்டும். ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையட்டும்.